ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இதை கேளுங்க. இந்த உலகம்ல மனுஷங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்க. நம்ம எதுக்காகங்க நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு ஒரு நிலத்தை வாங்குறோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலம் எதுக்காக நம்ம வாங்குகிறோம்? நம்ம கையில் செலவாயிடும், இருந்தால் பணம் இருந்தால் செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தானேங்க இருக்கிறதெல்லாம் போட்டு நம்ம வாங்கி வைக்கிறோங்க. அது எதுக்காக வாங்குறோங்க? பின்னாடி நம்மக்கிட்ட இல்லாத போது நமக்கு ஏதாச்சும் உதவும் போது அது உதவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம வாங்கி வைக்கிறோம். ஆனால் எங்கள் ஊர்லலாம் அப்படி இல்லைங்க. நம்மக்கிட்ட இப்போ மற்றவங்கக்கிட்ட நம்ம போய் கையேந்தி நின்றுங்கன்னா என்னான்னிடுறாங்க, அதுங்க என்ன இல்லாதுங்க, அது 5க்கும் 10க்கும் கையேந்தி நிற்கிதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருக்கிறத வச்சு நம்ம ஒரு இடத்த வாங்குறோங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு உதவுறதுக்காக தான் நம்ம வாங்குறோங்க. அதை விற்றுட்டுங்கன்னா வச்சுக்கோங்களேன், விற்கிறோமோ இல்லை யாருக்காச்சும் கொடுக்குறோமோ, அப்படி கொடுத்துட்டுங்கன்னா என்னன்னு வாங்க தெரியுமாங்க, அதுங்களுக்கு நிற்கிறதுக்கே நிழலில் இருந்ததே அந்த ஒரு ஓலை குடிசை, அதை கூட விற்று பிடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம் வச்சுருந்தாலையும் குத்தன்றாங்க, வக்கீல்னாலையும் குத்தன்றாங்க. இந்த மனுஷங்க முன்னாடி விட்டு பின்னாடியும் பேசுவாங்க. நம்மக்கிட்ட என்னன்னுவாங்க, ஆமாம் 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 ஆமாம், நமக்கு சொத்து பத்து போனால் கூட போயின்னு போகுது, உயிர் தான் முக்கியம், நம்ம உயிர் இருந்தால் நம்ம எவ்வளோ சம்பாரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட நல்ல மாதிரியே சொல்லிடுவாங்க. ஆனால் மற்றவங்கக்கிட்ட நான் போய் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அதுங்க ஒன்றும் இல்லாதுங்க, அதுங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுங்க இருக்கிறதுக்கே நிழல் இல்லை, எல்லாம் இது பண்ணி வச்சிங்களாம், இப்போ இருக்கிறதே அது ஒரு இடம் தானா, அதை கூட விற்று பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்க. இதை நான் ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ போடுறேன், எங்கள் ஊரில் நடந்ததை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு நடக்கலை, எங்கள் ஊரில் நடந்ததை நான் சொல்கிறேன். நான் தோட்டத்தில் கலக்கா பறிக்க போனேன். அங்கே நான் ஒரு உட்டையில் உக்காந்து நான் கலக்கா பறிச்சிட்டு இருந்தேன். பக்கத்தில் 2 பாட்டிமாருங்க உக்காந்து கலக்கா பறிச்சிட்டு இருந்தாங்க. யாரோ வீட்டு நிலத்துக்கு இவங்க சொல்லிக்கிறத பாருங்களேன். யாரோ அவங்க கஷ்டத்துக்காக அவங்க உழைச்சாங்க, அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க விற்கிறாங்க, அவங்க வாங்குறாங்க. ஆனால் இந்த கிழவிங்க 2ம் எப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் இருந்தால் நாட்டில் மழை பெய்யவே பெய்யாது. இப்படி இருக்கிறதுனால 4 எதாவது சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ஆம்பளைங்க இருக்கிறதும் போதும், ஒரு பொம்பளை இருக்கிறது போதும்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு இப்போ தான் எனக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு பொம்பளையே போதும் ஃப்ரெண்ட்ஸ், 9 வீட்டை உடைக்கிறதுக்கு. ஒரு நல்லா இருக்கிற 9 வீடு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு 9 வீட்டுக்கும் ஒரு பொம்பளை மோசமானவர் இருந்தாவே போதும். இவங்கள மாதிரி நாட்டில் 4 பேர் இருந்தாவே நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு கம்முன்னு எப்படா பொறிச்சாங்க அந்த கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினே இருந்துட்டு நான் மடன்னு சீக்கிரமாக பறிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நல்ல படைச்ச உள்ளங்கள் இவங்க தான். இந்த உள்ளம் இருந்தால் நாடு நல்லாயிடும் சாமி, மக்கள் கூட நல்லாயிடுவாங்க, மனுஷங்க நல்லாயிடுவாங்க, நல்லா திருந்திடுவாங்க. அவங்கக்கிட்ட போய் 2 பேர் உக்காந்தாங்கனாவே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் ஊரில் நடந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நடந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.